அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோல பர்ட்டிகுலரா நம்ம எத பத்தி பார்க்க போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, யுஜிடிஆர்பிக்கு டென்டேட்டிவ் கீ ஆன்சர். ஸோ மார்னிங் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வாரத்துக்குள்ள நமக்கு யுஜிடிஆர்பிக்கு உண்டான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சற்று ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் டிஆர்பி போர்டுலருந்து யுஜிடிஆர்பிக்கு உண்டான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டிஆர்பி போர்டு வெப்சைட் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிஆர்பி போர்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் உங்களுடைய இது. ஸோ இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு வந்து அவங்க யுஜிடிஆர்பிக்கு உண்டான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு நியூ டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த நியூ டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கீழ தான் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இருக்கும். இங்க பாருங்க. கொஸ்டின் பேப்பர் ஏ சீரியஸ். அதாவது அவங்க குடுத்துருக்கக்கூடிய புக்லெட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தன மேஜருக்குமே வந்து ஏ சீரிஸ் தான் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஸ்டின் பேப்பர் புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ சீரிஸ், பி சீரிஸ் இருக்கும். ஆனா டிஆர்பி போர்டுல குடுத்துருக்கிறது ஏ சீரிஸ் மட்டும் தான். அந்த ஏ சீரிஸ்க்கு உண்டான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து அவங்க குடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க கொஸ்டின் புக்லெட் பி சீரிஸ் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் ஏ சீரிஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அதே சேம் அந்த டென்டேட்டிவ் கீ ஆன்ஸரும் டவுன்லோட் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு 2ம் கம்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து பொறுமையா ரெஃபரன்ஸ் புக்லாம் வந்து நேமு, ஆத்தர் நேமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய கொஸ்டின்ஸ்க்கு உண்டான சரியான பேஜ் நம்பர் எந்த பேஜ் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இத பத்தி வந்து நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரைக்கும் அவங்க ஏ சீரிஸ் குடுத்துருக்காங்க. அதேமாரி டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ சீரிஸ் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களால டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னாலும் பரவால்ல. இத்தன மேஜருக்கு உண்டான கொஸ்டின் பேப்பர் ஏ சீரிஸ் பிடிஎஃப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். அதே சமயம் டென்டேட்டிவ் கீ ஆன்சர் ஏ சீரிஸும் நம்ப டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்கா குடுத்துறோம். நீங்க அங்க கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க பிரஸ் நியூஸ்ல வந்து என்ன குடுத்துருக்காங்க, அது வந்து மெயினா பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ப கொஸ்டின்ஸ் வந்து ராங் கொஸ்டின்ஸ்க்குலாம் அப்ளை பண்றதுக்கு எவ்வளோ கால அவகாசம் வந்து குடுத்துருக்காங்க, அது வந்து மெயினா தெரிஞ்சிருக்கணும். ஸோ பட்டதாரி ஆசிரியர், வட்டார வள மைய ஆசிரியர் பணியிடத்திற்கான 2023 டூ 2024 இது நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு தேர்வு எப்ப நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 4/2/2024 வந்து நடந்துச்சு. ஓஎம்ஆர் பேஸ்டு. ஸோ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வினாத்தாள் ஏ வகைக்குரியது. அதாவது அவங்க குடுத்தது அத்தன மேஜருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏ வகையான கொஸ்டின் புக்லெட் வந்து ஏ சீரிஸ். அதுக்கு உண்டான கீ ஆன்சர் வந்து நாங்க குடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விடைக்குறிப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து தப்பா இருக்கு. இது வந்து அப்ளை பண்ணணும்னா எந்த டேட் வரைக்கும் குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 19 இன்னையிலிருந்து கூட நீங்க அப்ளை பண்ணலாம். 19/2/2024 முதல் 25/2/2024 வரைக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாள் வந்து டைம் குடுத்துருக்காங்க. பிற்பகல் 5:30 மணி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்தல் வேண்டும். இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆதாரங்களுடன் அவங்க கேட்பாங்க கண்டிப்பா. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸுக்கு கரெக்ட்டான ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்ம குடுக்கணும். ரெஃபரன்ஸ் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் அதனுடைய ஆத்தர் நேம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்பிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் இருக்கக்கூடிய அந்த பேஜ் வந்து பாருங்க. அந்த பேஜ் நீங்க பிடிஎஃப்பா வந்து சேவ் பண்ணி வைக்கணும். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டினுக்கு சரியான பேஜ் நம்பர் எங்க இருக்கு, அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து கரெக்ட்டா வந்து நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து நம்ம மார்னிங்கே ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்போம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் தரேன். ஏன்னா அப்படிதான் நீங்க அப்ளை பண்ணணும். தபால் அல்லது பிற வழி முறையீடுகளில் ஏற்கப்பட மாட்டாது. அவை நிராகரிக்கப்பட்டதாகவே கருதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும். கைட் அண்ட் நோட்ஸ் வந்து ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. தேர்வர்கள் வினாத்தாள் ஏ சீரிஸ் கொஸ்டின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட கோரிய தற்காலிக விடைக்குறிப்பு இணைய வழியில் ஆப்ஷன் தெரிவிக்கும் உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றிதழ்களை வந்து பார்த்தீங்கன்னா இணைக்க வேண்டும். சான்று ஆவணங்களை இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. இவை அனைத்தும் முற்றிலும் நிராகரிக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாற்று திறன் படைத்த தேர்வாளர்கள் பகுதி பியில் வினா எண் 31 முதல் 180 வரை உள்ள வினாக்களுக்கு மட்டுமே
அவங்க வந்து கருத்து வந்து தெரிவிக்கலாம். பகுதி ஏ ல் உள்ள 1லிருந்து 30 வரை உள்ள வரையிலான கட்டாய தமிழ் பகுதி வினாத்தாளுக்கு எவ்வித கருத்து வந்து தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே பார்க்கக்கூடியது தான். ஸோ இதனுடைய முக்கியமானது. ஸோ இது வந்து மறந்துறாதீங்க. உங்களுக்கு வந்து 19/2 அதாவது இன்னிலிருந்து 25ஆம் தேதி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணக்கூடிய டைம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க் வந்து குடுத்துறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.